ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் செவன் சென்ஸ் ட்ரேடிங். நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்திருக்கோம், இந்த சேனலில் நான் என்ன என்ன கண்டக்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேர்ஸ், கோல்டு, அப்புறம் சில கரன்சி பேர்ஸ்லாம் நம்ம ப்ரீ மார்க்கெட்டை முன்னாடியே அனலைஸ் பண்ணி எங்கே பை ஆக போகுது, எங்கே செல் ஆக போகுது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத நான் இந்த யூடியூப் சேனலில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேட் கிடையாது. ஓகேங்களா? நான் இங்கே நார்மலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன், அவ்வளோதான். ஸோ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு கண்டிப்பாக இங்கே பை ஆகும் செல் ஆகும்ன்ட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. அதை ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபஸ்ட்டு கற்றுக்குங்க. கற்றுக்கிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு மோஸ்ட்லி கை கொடுக்கும். அதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டையும் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் 2999 அவைலபிளாக இருக்குது. அது இல்லாமல் நான் ஒரு பெரிய ஆஃபர் ஒன்று விட போகிறேன். 2 கோர்ஸுக்குமே, லைவ் கோர்ஸுக்கும் சரி, ரெக்கார்டிங் கோர்ஸுக்கும் சரி, பெரிய ஆஃபர் ஒன்று விட போகிறேன். கிவ் அவேவும் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோடய ஒப்பீனியன் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. அப்படி உங்களுக்கு எதாவது பிளான் இருந்துச்சுன்னா பை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆஃபர் நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் விடுவேனா என்னன்னு எனக்கே தெரில. சரிங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு ரீசன்ட் டைமில் நடந்த மூமெண்ட்ஸை ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி நடந்த மூமெண்ட்ஸ், ப்ராஃபிட் பண்ணது, லாஸ் பண்ணதெல்லாம் வீடியோ என்னால் போட முடியல. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். சரி, ஓகே. என்னடா எடுத்தோன்னே எஸ்எல் காட்டுறீங்க அப்படின்ட்டு பார்க்காதீங்க. ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், செல் வீடியோவிலையும் சரி சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இங்கே ஒரு செல் போய்க்கலாம், அப்புறம் மேலே ஒரு செல் போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல எனக்கு 2 எஸ்எல் கொடுத்துட்டான். ஓகேங்களா? சரி, அந்த 2 எஸ்எல் எப்படி அடிச்சுது, இந்த எஸ்எல் நான் எப்படி கவர் பண்ணேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இது உங்களுக்கு ஒரு நாலேஜாக இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே. இங்கே இருக்கக்கூடிய 15 மினிட்ஸோட சப்ளையில் ஒரு என்ட்ரி, தென் அதுக்குள்ளே ரீஃபண்ட்மெண்ட்டை எடுத்தாச்சு. மேலே இருக்கக்கூடிய 1 ஹவர் பிளாக்கில் ஒரு சப்ளை நம்ம எடுத்திருந்தோம். அதுக்குள்ளே இருக்க 15 மினிட்ஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம், சப்ளை எடுத்திருந்தோம். ஓகேங்களா? சரி, மார்க்கெட் எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்தான், எப்படி நம்மளை ட்ராப் பண்ணான் அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஓகே. மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், 15 மினிட்ஸ் சப்ளைக்குள்ளே வந்துட்டான். அதுக்குள்ளே இருக்கிற 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டான். ஓகேங்களா? மார்க்கெட் 5 மினிட் ரீஃபண்ட்மெண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்துட்டான். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல நமக்கு ஒரு பிஓஎஸ் பண்ணிவிட்டு இங்கே மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த இடத்துல ஒரு சோச் கொடுத்துருச்சு. ஓகேங்களா? சோச் கொடுத்துருச்சு. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ட்ரி இந்த இடத்துல தான் போகணும். ஆனால் நான் இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் உடனே வந்துருச்சு. அதனால் நான் இந்த இடத்துல கவனிக்கலை. அதனால் நான் இந்த மார்க்கெட் கீழே போனதுக்கப்புறம் அப்படியே நான் இந்த இடத்துல என்ட்ரி போட்டுட்டேன். ஸோ மறுபடியும் மார்க்கெட் மேலே வந்தோன்னா ட்ரிகர் ஆகட்டும் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக மார்க்கெட் ஆர்டர் பிக் பண்ண இடம் இந்த இடம். ஆனால் நான் இந்த இடத்துல என்ட்ரி போடல. அப்போது நமக்கு இது தானே பிரேக் ஈவன். இந்த இடம் தான் நமக்கு பிரேக் ஈவன். ஸோ பிரேக் ஈவன் பண்ணியிருக்கணும். ஆனால் எனக்கு ஆர்டர் ட்ரிகர் ஆகலை. நான் இந்த இடத்துலையே கண்டினியூட் ஆர்டர் ஃபுல்லாக நான் வச்சுட்டேன். ஸோ மறுபடியும் வந்தானா ட்ரிகர் பண்ணிட்டு கீழே போயிடுவோம் அப்படின்ட்டு. ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணிட்டான், ஸ்ட்ரெயிட்டாக மேலே ஹிட் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ எனக்கு லாஸ் ஆயிடுச்சு இந்த இடத்துல. இந்த இடத்துல மார்க்கெட் இந்த இடத்துல இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு எனக்கு மார்க்கெட் அப்படியே கீழே இந்த பிஓஎஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்திருந்தா நான் பிரேக் ஈவன் பண்ணியிருப்பேன் என்னோடய ஆர்டரை. ஆனால் இது நடக்கலை. ஸோ அதனால் எனக்கு இந்த இடத்துல எஸ்எல் ஹிட், ஒரு எஸ்எல் ஹிட். மேலே ஒரு சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இப்போது இந்த சப்ளையில் என்ன பண்ணிட்டான், 15 மினிட்ஸோட ரீஃபண்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்குறேன். ஸோ நான் எடுத்தது கரெக்டாக இல்லையா நீங்களே பாருங்கள். ஸோ இது பிஓஎஸ்.
அப்போது இது வந்து சோச். ஓகேங்களா, இது வந்து சோச். ஸோ மார்க்கெட் இங்கே சப்ளை வந்து கொடுத்துருச்சு. மார்க்கெட் இந்த இடத்துல கன்சால்டேஷன் பண்ணிட்டு இருந்தான். ஓகே, கன்சால்டேஷன் பண்ணுறான். நமக்கு இந்த கன்சால்டேஷனை பிரேக் பண்ணிவிட்டு நமக்கு ஆர்டர் ட்ரிகர் பண்ணிட்டு கீழே போவான் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த லோவில் வந்த உடனே நம்ம பிரேக் இவன் பண்ணிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் மார்க்கெட் இங்கே வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு எஸ்எல் வந்து ஹிட் பண்ணிட்டான். இது என்னடா நமக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் எஸ்எல் வந்து ஹிட் ஆகாமல் யூஎஸ்டி ஜேபிஒய்லையும் ஒரு என்ட்ரி வந்து போட்டிருந்தேன். இது வந்து சம்திங் நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லை டிஸ்கார்டில் வந்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கே மிட்டிகேட் பண்ணிட்டான். ஓகேங்களா, இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ ட்ரெண்ட் வந்து செல்லு வந்து டேர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ ட்ரெண்டு செல்லுக்கு டேர்ன் ஆனதுனால மார்க்கெட் இங்கே கீழே வந்துட்டான். ஆனால் இங்கே இருக்கிற கன்ஃபர்மேஷன் என்ட்ரியை மார்க்கெட் எடுக்கல. அப்போது மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் மறுபடியும் மேலே போகும், இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கும், இங்கேருந்து நம்ம செல் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அப்போ கீழேருந்து மார்க்கெட் மேலே போகணும்ல. அப்போ எங்கேருந்து போகணும், இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகணும். ஓகேங்களா, அப்போ இந்த டிமாண்ட்லேருந்து மார்க்கெட் மேலே போகணும். அப்போ அதுக்குள்ளே இருக்கிற ரீஃபைன்மெண்ட் பிளாக் வந்து எடுத்துகிட்டு அதில் கன்ஃபர்மேஷன் பார்த்து நம்ம பை வந்து போயிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஓகே, மார்க்கெட் என்ன பண்ணிடுச்சு, ரீஃபைன்மெண்ட்டுக்குள்ளே நான் பிளான் பண்ண மாதிரி ரீஃபைன்மெண்ட்டை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் நல்லாவே ஒரு பை கொடுத்துருச்சு. ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு பை வந்து கொடுத்துட்டான். ஓகே, மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு பை வந்து கொடுத்துட்டான். சரி, அப்போது இதை வந்து சோச்சா நம்ம எடுத்துக்கலாம். அப்போது இந்த விக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கில் இங்கே வந்து டிமாண்டு கிடையாது. ஸோ அதனால் விக்கில் வந்து நம்ம இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் பண்ணேன். ஓகே அப்படின்ட்டு. ஸோ இந்த விக்லேயும் வந்துட்டு நமக்கு 5 மினிட்ல ஒரு சூப்பரான கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். ஓகேங்களா, ஸோ ஏஷியன் வந்து இந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. ஸோ இங்கே மேலே போனனால நம்ம இந்த இடத்த ஸ்வீப்பு, இது சோச். ஓகேங்களா, ஃபஸ்ட் என்ட்ரி இதுதான் நான் போட்டிருந்தேன். ஓகேங்களா, அந்த 2 கோல்டு ஹிட் ஆச்சு பார்த்தீங்களா எஸ்எல், அதுக்கு முன்னாடி போட்டிருந்த என்ட்ரி இது. ஸோ இந்த வந்து கொடுத்துருந்தேன். மார்க்கெட் மேலே போனால் அப்புறம் ஸ்ட்ரைட்டாக வந்து கீழே எஸ்எல் அடிச்சிட்டான். ஸோ அன்னைக்கு மட்டும் நமக்கு 3 எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, சரி ஓகே, கோல்டு நமக்கு 2 எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி போகிறதுக்கு அந்த எஸ்எல் தான் எனக்கு வந்து ரீசன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப்ளை வந்து எடுத்திருந்தோம். 2 சப்ளை வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக மார்க்கெட் வந்து செல் வந்து போயிடுவான் அப்படின்ட்டு கான்ஃபிடெண்ட்டாக 2 சப்ளை வந்து எடுத்திருந்தோம். சரிங்களா, ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஹிட் பண்ணால், ஹிட் பண்ணுறத விட எஸ்எல் ஹிட் பண்ணுறத விட இன்னொரு விஷயத்த பாருங்கள், மார்க்கெட் இந்த இடத்துல வந்து ரியாக்ஷன் பண்ணான். மார்க்கெட் இந்த இடத்துலையும் வந்து ரியாக்ஷன் பண்ணிட்டான். ஓகேங்களா, ஸோ 15 மினிட்ஸ் ரீஃபைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து ஒரு சூப்பரான ரியாக்ஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் பிரேக் பண்ணது எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான். அப்போது இந்த பிரேக் நடக்கிறதுக்கு என்ன ரீசன், யார் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டு தான் வந்து நமக்கு ரீசன். ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்டில் நம்ம என்ன பண்ணுறோம், என்ட்ரி வந்து போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணேன். ஸோ இன்னொரு அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன்ஸ் நான் எதெல்லாம் ஆட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன். ஸோ எனக்கு வந்து இந்த சப்ளை பிரேக் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லண்டன் வந்து பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், டைரக்ட் என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரெக்கார்ட் பண்ண வீடியோ வந்து ஆஃப் த இடத்துல வந்து ரெக்கார்டிங் வந்து கட் ஆகிருக்கு. அது எனக்கே தெரியல, நான் பேசிக்கிட்டே இருந்திருக்கேன், அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகிருக்கு. அது இல்லாமல் இங்கேயும் வந்து எஸ்எல் ட்ரிகர் ஆகும்போது டாக்குமெண்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எல்லாமே வந்து கட் ஆகிடுச்சு, அதனால் என்னால் கொடுக்க முடியல. ஆனால் ஒரு நல்ல நாலேஜபிளான வீடியோ அது மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஏதோ ஒன்று ஐடியா கிடச்சிருக்கும், ஏதாவது பிடிச்சிருப்பீங்க. சரி ஓகே,
இந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன், 5 மினிட்ல என்ட்ரி போயிடலாம் அப்படின்ட்டு ரீஃபண்ட் மார்க்கெட் வந்து ரீஃபண்ட் பண்ணிவிட்டு 5 மினிட்ல என்ட்ரி வந்து போகலாம் அப்படின்ட்டு மார்க்கெட்டில் போயிட்டேன். நமக்கு என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து உள்ளே இருக்கிறது டிமாண்ட் தான். ஆனால் இந்த டிமாண்டுக்கு முன்னாடி ஒரு டிமாண்ட் தான். ஒரு டிமாண்டுக்கு முன்னாடி இருக்கிறதும் ஒரு டிமாண்ட் தான். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட் இங்கேயே வந்து டர்ன் ஆகிட்டு போயிடலாம். ஓகேங்களா? அப்போது என்ட்ரி இப்படி போடணும், இந்த மாதிரி. சரிங்களா? ஆனால் நான் வந்து ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்காக இப்படி போட்டு, நான் எப்பயும் வழக்கம் போல் வைக்கிற மாதிரி அந்த என்ட்ரி வந்து தூக்கி வச்சுட்டேன். எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி தூக்கி வச்சிருங்க அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி நல்லா பின் பண்ணி மார்க்கெட் வந்து எனக்கு எடுத்துகிட்டு மேலே போயிட்டான். ஸோ நான் எங்கே பிரேக் ஈவன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? பிரேக் ஈவன் பண்ணிட்டேன். டிபி பார்த்தீங்கன்னா, இந்த ஹையில் வந்து டிபி வந்து கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஒரு நல்ல வந்து ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருச்சு. ஓவராலாக நமக்கு யூஎஸ்டி ஜேபியூவில் $59. நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா $60 வந்து ரிஸ்க் வைப்பேன். சரிங்களா? ஸோ யூஎஸ்டி ஜேபியூவில் $59 வந்து எஸ்எல் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஸோ கோல்டில் வந்து 2 என்ட்ரி இந்த இடத்துல. ஓகேங்களா? $54 ஒன்று, அப்புறமா $63 ஒன்று எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அது இல்லாமல் நம்ம இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து போயிருந்தோம். அது வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா $346 வந்து நமக்கு ப்ராஃபிட். ஸோ அன்னைக்கு மட்டும் நமக்கு 3 எஸ்எல் 1 டிபி. ஓகேங்களா? ஸோ $168 வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து அன்னைக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ எல்லா யூஎஸ்டி ஜேபியும் சரி, கோல்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, நான் லாஸ் பண்ணாலும் சரி, ப்ராஃபிட் பண்ணாலும் சரி, அந்த ஒரு லாட்டை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். 0.2 0.2 தான். 0.2 தான் வைக்கணுமா அப்படின்லாம் கிடையாது. இந்த ரிஸ்க்கு இதை மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி இடத்துல. ஸோ இதை மெயின்டைன் பண்ணி நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், நம்மளோட ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ப்ராஃபிட் எடுக்கிறத இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி கூட வைக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு என்ட்ரி போயிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். அது நான் ரொம்ப கம்மி பண்ணி என்ட்ரி போயிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஹிட் ஆச்சு. சரி, ஓகே. சரி, இன்றைக்கி வந்து நான் என்ன என்ட்ரி போயிருக்கேன் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ இந்த என்ட்ரி இது வந்து டிபி ஹிட் ஆச்சு. இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோலேயே சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதை பற்றி பேச வேணாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு காமெடியான ஒரு என்ட்ரி எனக்கு நான் உள்ளே போயிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்ம கோல்டில் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், எங்கே நமக்கு செல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளிப்பு இங்கே இருக்கிறது, அதுக்கு மேலே இருக்கிறது. லாஸ்ட் கோல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், இந்த என்ட்ரி சொல்லியிருப்பேன். ஸோ இந்த ஃப்ளிப்புக்கு கீழே ஒரு சப்ளை இருக்குது. ஸோ இதை நான் டிஸ்கார்டில் கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இதை நான் டிஸ்கார்டில் கொடுக்கல. ஃப்ளிப்புக்கு கீழே வந்து ஒரு சப்ளை இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் டிஸ்கார்டில் கொடுத்துருந்தேன். ஸோ இது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய எல்லா என்ட்ரியுமே டிஸ்கார்டில் கொடுத்துருந்தேன். சரி, ஓகே. இங்கே வந்து 4 ஹவரில் நம்ம ஃப்ளிப்புக்கு கீழே வந்து ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஸோ ஃப்ளிப்புக்கு கீழே ஒரு சப்ளை இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இந்த சப்ளையில் மிட்டிகேஷன் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து 15 மினிட்ஸில் ஒரு சூப்பரான சோச் வந்து கொடுத்தான். ஓகேங்களா? சூப்பரான சோச் வந்து கொடுத்தான். ஆனால் ஃப்ளிப்பில் என்ட்ரி போனால் தான் நம்ம செல் போகணும். நான் இங்கே ஏன் செல் போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரி வந்து நான் டிஸ்கார்டில் கொடுக்கல. ஏன்னா உள்ளே இருக்கவங்க எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, லேர்ன் பண்ணவங்க, பிகினர்ஸ். அதனால் இந்த மாதிரி இடத்துலலாம் என்ட்ரி கொடுத்து அவங்கள ரிஸ்க் என்ட்ரிக்கு தள்ளக்கூடாது. ஸோ ஏன் நான் இந்த இடத்துல என்ட்ரி போனேன்னா, இப்போ இது வந்து ஒரு சப்ளை தான். இந்த சப்ளைக்கு கொஞ்சமாக மூவ் பண்ணாலே போதும். மார்க்கெட் இங்கே சப்ளையில் வந்து ரியாக்ஷன் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு இந்த இப்போ ரியாக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறத வச்சுக்கோங்க. ஸோ இங்கேருந்து மூவ் பண்ணால் போதும். இதில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கை மெயின்டைன் பண்ணுறது மூலிமா சூப்பரான என்ட்ரிஸ் வந்து நம்ம எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த 15 மினிட்ஸ் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த 15 மினிட்ஸில் நமக்கு இங்கே வந்து சோர்ஸ் நடந்துடுச்சு. இந்த சோர்ஸ் நடந்துச்சு. ஸோ இந்த 15 மினிட்ஸில் என்ட்ரி போகலாம். ஆனால் எப்படி என்ட்ரி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க்கை கம்மி பண்ணணும் நம்ம ஓவராலாக. ஓகேங்களா? ரிஸ்க்கை கம்மி பண்ணணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக ஒரு 15 மினிட்ஸ் சப்ளை வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 15 மினிட்ஸில் 1 மினிட்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்றத சொல்கிறேன். 1 மினிட்ல ரீஃபண்ட் பண்ணேன். சரிங்களா? ரீஃபண்ட் பண்ணதில் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இந்த இடத்துல. ஏன்னா இந்த சப்ளைவை தாண்டி
இந்த சப்ளை இது வந்து சப்ளை தான். இந்த சப்ளை இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட் சப்ளை தாண்டி கீழே வந்து இருக்குது. அப்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளையில் என்ட்ரி போடலாம். ஆனால் இந்த சப்ளைவை ஸ்வீப் பண்ணுற அளவுக்கு பவர் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இது ஃபேக் இம்பேலன்ஸில் இருக்குது. அப்போது இதை தாண்டி மார்க்கெட் மேலே வந்துட்டு கூட போகலாம் இப்படி. ஓகேங்களா? அதனால நான் என்ன பண்ணேன், இப்படி போடக்கூடிய என்ட்ரியை எஸ்எல் வந்து நான் எங்கே வைக்கிறேன் பாருங்கள், ப்ரீவியஸ் ஹைக்கு கொஞ்சம் மேலே. ஓகேங்களா? இந்த மாதிரி. ஸோ இப்படி போடக்கூடிய என்ட்ரியை எனக்கு இதை ஸ்வீப் பண்ணுவான் அப்படின்ட்டு எனக்கு ஒரு டவுட்டு. அது இல்லாமல் இந்த ஆர்டர் ட்ரிகர் பண்ணுவானே எனக்கு ஒரு டவுட்டு தான். அதனால் சரி நம்ம ஆர்டர் ட்ரிகர் பண்ணுவானே டவுட்டாக தான் இருக்குது. நம்ம இப்படி போட்டுடலாம், ரொம்ப டைட்டாக வைக்கலாம். அப்படி ட்ரிகர் பண்ணி போனாலும் நமக்கு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நான் வந்து ஏன் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே லாஸ் ஆகிட்டாலும் என்னால் அதை ஏற்றுக்க முடியும். அதனால தான் நான் பண்ணேன். இந்த மாதிரி என்ட்ரி போயிட்டேன். டிபி எங்கே வச்சுருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியனோட லோவில் வந்து டிபி வச்சுருந்தேன். ஏன்னா இந்த சப்ளைக்கு ஏஷியன் லோ வரைக்கும் போவான் அப்படின்ட்டு ஒரு ஒரு தாட் இருந்துச்சு. அதனால் இந்த மாதிரி வச்சுட்டேன். ஆனால் என்ன பண்ணிட்டான், மார்க்கெட் சூப்பராக மிட்டிகேட் பண்ணிவிட்டு எனக்கு மார்க்கெட் கீழே வந்தான் இப்படி. ஓகேங்களா? கீழே வந்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் நல்லா ஒரு பை போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த இடத்துல பை போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து பை, இது டிமாண்ட் தானே, இங்கேருந்து மார்க்கெட் பை போகலாம். ஏன்னா இந்த சப்ளை வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் சப்ளை வந்து ஒரு 50% தான் சான்ஸு. அப்போது இங்கே ரியாக்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த டிமாண்ட்லேருந்து மேலே போயிடுவான் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடையாது. கவுண்டர் ட்ரெண்ட் அடிக்கிறோம் அப்படின்றனால நான் என்ன பண்ணிட்டேன், இங்கே ரிவர்சல் ஆகும்போது, இந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்போது டக்குன்னு இங்கே ஒரு லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த லைனில் கரண்ட் ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஓகேங்களா? ஸோ நான் இந்த இடத்துல என்ட்ரான லாட்டு பார்த்தீங்கன்னா 2.0. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு லாஸ் வந்து $40 வந்து ஒரு $100க்கு $4 தான் வந்து எனக்கு வந்து லாஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது நான் இந்த இடத்துல எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1500 லாட் வந்து என்னால் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நான் 2000 யூஸ் பண்ணேன். $80 ரிஸ்க்குக்கு நான் 2000 யூஸ் பண்ணேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா $20 நான் ரிஸ்க் எடுத்துட்டேன். ஏன்னா இது ஸ்கேல்ப் அடிக்க போகிறேன் அப்படின்றது என்ன ஒரு பிளான் வந்து நான் எடுத்துட்டேன். இந்த இடத்துல ஸ்கேல்ப் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்போ லாட்டை இன்க்ரீஸ் பண்ணி டக்குன்னு ஸ்கேல்ப் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி டக்குன்னு மார்க்கெட் கீழே போகும்போது கரண்ட் ப்ரைஸில் எக்ஸிட் ஆகிட்டேன். ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகிட்டேன். அது இல்லாமல் ஏன்டா எக்ஸிட் ஆனேன் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு நல்ல இவ்வளோ பெரிய செல்லிங் வந்து போயிடுச்சு. இங்கெல்லாம் எக்ஸிட் ஆயிருந்தால் ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அதுக்கெலாம் ஆசைப்படக்கூடாது. நம்ம இதிலே வந்து எக்ஸிட் ஆகிட்டோம். நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றத நம்ம மைண்டில் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து பண்ணியாச்சு. சரிங்களா? சரி, வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்கு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். அதில் தான் ஆஃபர் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறேன். ஒரு பெரிய ஆஃபர் கொடுக்க போகிறேன், கிவ் அவே கொடுக்க போகிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அதை மிஸ் பண்ணாதீங்க. கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகேங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.